நல்லா இருக்கிறோம் அப்படின்ற நிலைக்கு போனோம் அப்படின்னா அதற்கு கர்த்தர் ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார். இப்போ ஒரு கணக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், கணக்கு வாத்தியார் இருக்கிறாரு, அவர் நமக்கு ஒரு கணக்கு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். எதுக்கு அந்த கணக்கு கொடுக்குறாரு? நம்மளை கஷ்டப்படுத்த கணக்கு கொடுக்கல, அதை நம்ம போட்டு விடை காணணும்னு தான் என்ன செய்கிறாங்க, கணக்கு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கணக்குக்கு விடை வேணும் அப்படின்னா அந்த விடையை பெற்றுக்கொள்ள ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி கணக்கை போட்டால் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அப்படி தானே? ஆன்சர் தப்பாக வருது அப்படின்னா நம்ம ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ கர்த்தர் கூட நம்ம செழிப்படைய ஒரு சில ஃபார்முலா வச்சிருக்கிறார். அதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம செழிப்பாக இருக்க முடியாது. பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டு அந்த ஃபார்முலாவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கும் நாளைக்கும் அதிலிருந்து இன்னும் ஒரு சில விதிகளை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். அநேக நாட்களுக்கு பின்பு 4ஆம் வசனம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். 6ஆம் வசனம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாதே. கவனியுங்கள், விதைத்தலை குறித்து இங்கே வேத வசனம் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. உன் தண்ணீரின் மேல் உன் ஆகாரத்தை போடு என்று சொல்லும்போது அதுவும் ஒரு வகையான விதைத்தலையே குறிக்கிறது. அப்போ 1ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் விதையை விதைத்தலை குறித்து சொல்லுகிறது. விதையை விதைத்தால் நமக்கு பலன் உண்டாகும், விதையை விதைக்கலனா பலன் உண்டாகாது. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் என்னோடு சேர்ந்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்களேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். ஆறாம் வசனத்தில் நாம் படிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். எதை குறிச்சு இங்க பேசுறாரு? விதைப்பை குறிச்சு பேசுறாரு. அங்க நம்ம பார்த்த பிரசங்கி 11:1, 4, 6 எதை குறித்து பேசுகிறது? விதைப்பை குறித்து பேசுகிறது. இப்போ இந்த ஒரு சில இதில் இருக்கிற ஒரு சில இந்த விதைப்பை குறித்த சாராம்சங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பிரசங்கி 11:1, 4, 6 படி நாம் விதைத்தால் பலனை காண்போம். விதைத்தால் பலனை காண்போம். இரண்டாவது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அப்ப சூழ்நிலையை பார்த்தா ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? விதைக்க மாட்டான். 6ஆவது வசனத்துல காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அப்போ முதலாவது சொன்ன விதைக்கணும், ரெண்டாவது சொன்ன சூழ்நிலையை பார்க்க கூடாது, மூணாவது சொல்றேன் கையை நெகிழ விடக்கூடாது. விதைச்சிட்டா நிச்சயம் அறுப்போம். அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கே அருவாளை தூக்கின்னு போனா நம்மளை அறப்பைத்தின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குதான் விதைச்சா நாளைக்கே அருவாளை தூக்கின்னு அறுப்பறுக்க போறான் அப்படின்னா அது லூஸ் பழகுது, என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ விதைக்கிறோம் அப்படின்னா அந்த பலன் விளைந்து வர்றதுக்கு ஒரு பீரியட் இருக்கு, ஒரு அவகாசம் இருக்கிறது. அந்த அவகாசம் வரைக்கும் விதைத்த உன் கையை நீ என்ன பண்ணக்கூடாது? நெகிழ விடக்கூடாது. நான் கண்ணீரோடு விதைச்சேன் ஆனா கம்பீரத்தோடு அறுப்பேன் அப்படின்ற நிச்சயத்துல பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்போ விதைக்கணும். ரெண்டாவதா சூழ்நிலையை பார்க்க கூடாது. மூணாவது கையை என்ன செய்யக்கூடாது? நெகிழ விடக்கூடாது. நாலாவதா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நாம் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம். அப்ப நம்ம எந்த அளவுல விதைக்கிறோமோ அந்த அளவு நம்ம என்ன செய்வோம்? அறுப்போம். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்க. அப்ப நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றது எதுனா பலனை பெற்றுக்கொள்வது, அதாவது அறுவடையை குறிக்கிறது.
ஆசீர்வாதம் என்னும் அறுவடையை நாம் பார்க்கணும் அப்படின்னா விதைப்பு என்னும் அந்த விதைத்தலை நான் செய்யணும். அப்ப எதை விதைப்புன்னு இங்க வேதம் சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 9:7 படிங்களேன். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்ப கவனிங்க, விதைத்தல் என்கிறதை வேதம் எந்த சம்பவத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் கொடுக்கிறதை சொல்லுகிறது. கர்த்தருக்காக நாம் காணிக்கை கொடுக்கிறோம், தசம பாகம் கொடுக்கிறோம் இல்லைங்களா? ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கிறோம், நன்றி காணிக்கை கொடுக்கிறோம், நம்ம பொருத்தனை காணிக்கைகளை செலுத்துறோம், இன்னும் கூட சொல்ல போனா தசம பாகங்களை கொடுக்கிறோம். அப்ப கர்த்தருக்காக நம்ம இதை கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அந்த கொடுக்கிற செயலை தான் வேதம் என்னன்னு சொல்லுது? விதைத்தல்னு சொல்லுது, விதைக்கிற சம்பவம்னு சொல்லுது. அப்ப நம்ம எப்பொழுதெல்லாம் நம்முடைய காணிக்கையை கொண்டு வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய தசம பாகத்தை கொண்டு வருகிறோமோ, எப்போதெல்லாம் நாம் நம்முடைய பொருத்தனை காணிக்கை கொண்டு வருகிறோமோ, அப்போதெல்லாம் தேவ ராஜ்யத்தில் நாம் என்ன செய்யறோம்? விதைக்கிறோம். ஐயோ பாஸ்டர் பாவம் கஷ்டப்படுறாரு, அவரு என்ன பண்ணுவாரு பாவம். ஒருத்தவங்க எனக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், நீ பரிதாபப்பட்டு எனக்கு கொடுத்தியா விசுவாசத்தோட கொடுத்தியா அப்படின்னு. இல்லையா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ அப்படின்னு தான் கொடுத்தேன். அப்ப நீ எனக்கு கொடுக்க தேவையில்ல, கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு வச்சுக்கோ. நீங்க மட்டும் என்னையா பண்ணுவீங்க? விசுவாசிப்பேன். உன்னை கேட்டனா என்ன? அப்போ நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், கிறிஸ்தவத்துல கொடுத்தல் என்கிறது விசுவாசத்தோடு நான் தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறேன். இதனாலதான் ஊழியக்காரன் பிழைக்கிறான்றது தப்பு. இதனால்தான் நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். நான் இதை விதைக்கிறேன், நான் 100 மடங்கு அறுப்பேன். என் பொருளை நான் விதைக்கிறேன். என் பொருளை நான் விதைக்கும் போது தேவ ராஜ்யத்திலே கர்த்தர் கடங்கார் இல்ல நான் கொடுத்து அவர் சாப்பிடணும், அவருடைய ஊழியக்காரன் சாப்பிடணும்னு அவர் நினைக்கல. உலகமே தேசமே பஞ்சமா கிடந்துச்சு. ஆனா அவர் ஊழியக்காரனை கேரி தாற்றங்கரையில வச்சு அவர் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து போஷித்தா. அப்ப அவருக்கோ அவருடைய ஊழியக்காரர்களுக்கோ நாம் கொடுத்துதான் வாழணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் பசியா இருந்தா உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற, நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷன் நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க என்ன கேட்டீங்கன்னா 2 இட்லி 1 வடை சாப்பிடுவேன் நான் காலையில. மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவேன், நைட்டு 4 இட்லி சாப்பிடுவேன், அவ்வளவுதான். ஆனா ஒரு திமிங்கலம் ஒரு நாளைக்கு 1 டன் 2 டன் சாப்பிடுதான். 2 டன் சாப்பிட்டாதான் திமிங்கலம் உயிர் வாழுமா? திமிங்கலத்துக்கு யார் சாப்பாடு போடுறது? எத்தனை 1000 திமிங்கலம் இருக்குது சமுத்திரத்துல, எத்தனை மச்சங்கள், எத்தனை பறவைகள், கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் கர்த்தர் தான் போஷிக்கிறாரு. அப்போ இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆகாரம் தர ஒரு பசியா இருந்தா நம்மகிட்ட கேட்க மாட்டாரு. அப்ப நம்மளை ஏன் கொடுக்க சொல்றாரு தெரியுங்களா? நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியே நம்மை கொடுக்க சொல்றாரு. அப்ப நாம் கொடுக்கிறோம் என்கிறது அது ஒரு விதைப்பு. மறுபடியும் சொல்றேன், நாம் கொடுக்கிறோம் என்கிறது ஒரு விதைப்பு. இந்த விதைப்பு எனக்கு அறுவடையை தரும். நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுப்பேன். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. அப்ப நீங்க சிறுக விதைச்சா சிறுக அறுப்பீங்க, பெருக விதைச்சா பெருக அறுப்பீங்க. அறுவடை வேணும்னா விதைக்கணும், செழிப்பு அடையணும்னா விதைக்கணும், பண ரீதியாய் ஆசீர்வதிக்கப்படணும்னா விதைக்கணும். விதைச்சாதான் நாம் அதை அறுக்க முடியும். கவனிக்கிறீங்களா? அப்ப முதலாவது சொல்றேன், விதைக்கிறத பரிதாபத்தின் நிமித்தம் விதைக்க கூடாது. என் கூட ஒரு பாஸ்டர் இருந்தாரு, நான் அவரை வண்டியில போயிட்டு இருக்கிறோம், இன்னொரு பாஸ்டர் சந்திக்கிறோம். அவர் ரொம்ப பாவமா இருந்தார் பார்க்கறதுக்கு. அப்ப என் கூட வந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, ஐயா இவரை பார்த்தா பாவமாகுது, எதனா இவர் கூடியா அப்படின்னாரு. பாவப்பட்டு ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் வைக்கல. அவரை பார்த்து பாவப்பட யாரியா? நம்ம கர்த்தரே அவரை நடத்துவார். நம்ம அவரை பார்த்து பாவப்பட வேண்டியதில்லை. நம்ம யோசிக்கிறோமே, கர்த்தர் யோசிக்க மாட்டாரா? யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரா? யோசிப்பார். அதனால நம்முடைய பணம் அவருக்கு தேவை கிடையாது. நாம் கொடுக்கிறோம் என்கிறது ஒரு விதைப்பு. அதை எப்படி செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. கவனிங்க, கொடுக்கும் போது விசனப்பட்டு கொடுக்க கூடாது. ஒரு சிலர்லாம் கொடுத்துருவான், மனசுல விசனப்பா, ஐயோ கொடுத்துருமே. கணவன் தசமமாக கொடுப்பாரு,
மனைவி, ஏன் இவ்வளோ கொடுக்குற? ₹1,00,000 சம்பாதிச்சா 10,000 கொடுக்கணுமா? 1000 ரூபாய் கொடு அப்படின்னு மனைவி. இல்லை, மனைவி சம்பாதிக்கிறத கணவன் கொடுக்குறாரு அப்படின்னா கணவன் சொல்லுவார், ஏன் இவ்வளோ கொடுக்குற, கூடா. இன்னொருத்தர் சொன்னார், நம்ம வீட்டில் 4 பேர் வேலை செய்கிறோம், 4 தசமம் கொடுக்கணும். சரி, 4 பேர் வேலை செய்கிறீங்க, 4 பேருக்குமா சம்பளம் கொடுக்கணும். ஓனர் கிட்ட என்ன பண்ணுவீங்க? 4 பேருக்கும் ஜீவனை கொடுக்குறாருல்ல, கொடுக்குறாரா இல்லையா? அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக நேரங்களில் நம்ம கொடுக்கும்போது व्यसனத்தோடு கொடுக்குறோம். அதனால தான் நமக்கு பிளெஸிங் இல்லை. எப்படி व्यसனம்னா, ஐயோ நான் கொடுத்துட்றேனே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு பிளெஸிங் இல்லை. ரெண்டாவது, கட்டாயப்படுத்தியும் கட்டாயத்தினாலும் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. நீ காணிக்க தரலன்னா கர்த்தர் நாளைக்கு உன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவார் அப்படின்னு நான் என்ன பண்ணக்கூடாது? பயமுறுத்தி கட்டாயப்படுத்தி காணிக்கைகளை கலெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு தண்டல் வாங்குற மாதிரி, மிரட்டி கட்டி வாங்கிறது, வட்டி காசு வாங்குற மாதிரி. நானா கொடுத்தா வச்சிருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிரட்டி வாங்கக்கூடாது, கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது. நம்மளும் கட்டாயப்படுத்துறாங்கன்னு என்ன பண்ணிடக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. ஏன்னா व्यसனமா கொடுத்தாலும் நமக்கு பலன் இல்லை, கட்டாயமா கொடுத்தாலும் நமக்கு பலன் இல்லை. எப்படி கொடுக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். எல்லாம் சொல்லுங்க, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். நீங்க உங்க மனசுல நியமிச்சிருக்கிறீங்களா? அப்படி நியமிச்சிருப்பீங்கன்னா எதை நியமிச்சிங்களோ அதை கொடுங்க. என்னென்ன நியமிச்சிங்களோ அதை கொடுங்க, அதை விதைங்க. சரி, வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். व्यसனத்தோடு கொடுக்கிறவங்க கிட்ட இல்லை, இல்ல கட்டாயத்தின் பேர்ல கொடுக்கிறவங்க இல்ல. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க கௌரவத்துக்காகவே கொடுப்பாங்க. எங்க சர்ச்சிலே நான் தான் நிறைய காணிக்கை கொடுக்குறேன். ஆமா, பரலோகத்தில் ஒன்று போட ஒன்றும் மெடல் கொடுக்க போறாரு. இப்போ இந்த பெருமைக்காக கொடுக்க கூடாது. நான் தான் நிறைய கொடுக்குறேன், நான் தான் ஜாஸ்தி கொடுக்குறேன். சும்மா கொடுக்கல, உனக்கு அவர் ஜாஸ்தி கொடுத்துருக்கிறார், அதனால நீ ஜாஸ்தி கொடுத்துருக்கிற. 2 காசு போட்டா விதவை, நிறையலாம் போடல, 2 காசு. கர்த்தர் அதை பெருசா பேசினாரு. ஏன்னா அவளுக்கு கொடுத்ததே அதுதான். அவளுக்கு கொடுத்ததுல இருந்து அவள் சிறப்பா கொடுத்தா. உங்க திராணிக்கு தக்கதான் நீங்க விதைக்கிறீங்க, உங்க வருமானத்துக்கு தக்கதான் நீங்க கொடுக்குறீங்க. அதனால ஒரு பாராட்டு, புகழ்ச்சி, பெருமை தேடணும் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? அப்ப உற்சாகமாய் கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னாவே நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு உற்சாகம் இருக்கணும். நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்க போகிறேன், ஆண்டவர் ராஜ்யத்தில் நான் விதைத்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நான் இந்த காணிக்கையை, தசம பாகத்தை சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு தேவ ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக இது எனக்கு பலனை கொடுக்கும். சில நாட்கள் போகும். சூழ்நிலை கவனிச்சா, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் அப்படின்னா என்னன்னா, நம்ம கையில 1000 ரூபாய் இருக்குது, ஆனா நமக்கு செலவு 10,000 ரூபாய் செலவு. இப்ப சூழ்நிலை பார்த்தா நம்ம விதைப்போமா? சூழ்நிலை பார்த்தா விதைப்போமா? இருக்கிறதே நமக்கு பத்தாது, இதுல நம்ம காணிக்கை கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்லிட்டேங்களா? இருக்கிறதே நமக்கு பத்தாது, காணிக்கை கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம் நீங்க நினைக்கிறீங்க? காணிக்கை கொடுத்துட்டா அவர் எதனா பண்ணுவார். காணிக்கை கொடுத்துட்டா அவர் நிச்சயம் எதனா பண்ணுவார். ஏன்னா நீங்க விதைச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? விதைச்சிருக்கிறீங்க. சூழ்நிலை, காற்றை கவனிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? விதைக்கவே மாட்டான். சூழ்நிலை பார்க்குறவன் கையில் 1000 ரூபாய் இருக்குது, அவனுக்கு 500 தரணும், இவனுக்கு 250 தரணும், அவனுக்கு 250 தரணும், நமக்கே ஒண்ணுமே இல்லை, இதுல நம்ம எங்க போய் காணிக்க போடுறது? இந்த கணக்கு போட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம கடன்ல இருந்தும் மீள முடியாது, பிரச்சனையில இருந்தும் மீள முடியாது. ஆகவே சூழ்நிலையை பார்க்காம கர்த்தருக்குரியதை விசுவாசத்தோடு நம்ம விதைப்போம் அப்படின்னா நிச்சயம் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். ஆமென். எப்படி கொடுக்கணுமா? கொடுக்கும்போது உற்சாகமாய் கொடுக்கணுமா? 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான்.
அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று. அல்லேலூயா. அப்ப நம்ம விதையை என்ன செய்யணுமா? வாரி இறைக்கணும், விதையை விதைக்கணும். அப்படி விதைச்சா கர்த்தர் நிச்சயம் நமக்கு பலனை கொடுப்பார். விதையை விதைக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்துல, விதைக்கிறவனுக்கு விதையும் உங்களுக்கு விதையை அளித்து அதில் பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தைய? அப்போ விதையை கொடுக்கிறது யாருதான்? வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறாராம். என் கை இதை சம்பாதித்ததுன்னு சொல்லாதீங்க. கொரோனால பாதிக்கப்பட்டு ஐசியூ வார்டில் இருக்கிறவங்களுக்கு கூட என்ன இருக்குது? கை இருக்குது. ஏன் சம்பாதிக்க முடியல? யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உழைக்க வைக்கிறார், வேலை வாய்ப்புகளை தருகிறார். அப்போ கர்த்தர் தான் நமக்கு வேலை வாய்ப்பை தராரு, கர்த்தர் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துறார். ஜீவனோடு இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தான். நம்ம ஒரு நாளும் அதை மறக்கவே கூடாது. அப்போ விதைக்கிறதில்ல ஒரு நாளும் நமக்குள்ள தோய்வு இருக்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். 6ஆம் வசனத்தில் நம்ம என்ன தியானித்தோம்? கையை நெகிழ விடக்கூடாது. விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கையை ஐயோ நான் கொடுத்துட்டேன், ஆண்டவருக்கு இருந்ததெல்லாம் நான் என்ன செய்ய போறனோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்காக நீங்க விதைச்சிங்க அப்படின்னா வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அப்ப செழிப்படையணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கென நாம் விதைக்க வேண்டும். எங்க விதைக்கலாம்? எல்லாரும் என்னோடு சேர்ந்து உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 12:13. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு. அப்போ நம்ம செய்யற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பலி என்கிறதும் ஒரு வகையான காணிக்கை. விதைத்தல் எப்படி காணிக்கையை குறிக்கிறதோ அந்த மாதிரி பலி என்கிறதும் காணிக்கையை குறிக்கிறது. அப்போ நம்ம பலி செலுத்தும் போது அது கண்ட இடங்கள்ல என்ன பண்ணக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு. மேல் வசனத்தை வாசிங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் சந்தோஷப்படுவீர்களாக. அப்போ வேதம் சொல்லுது, நீங்க கண்ட இடத்திலெல்லாம் உங்கள் விதையை போடக்கூடாது. இப்போ ஒரு வருத்தம் விதையை விதைக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த விதையை எடுத்து போய் ரோட்ல, தார் ரோட்ல போடுவானா? இல்லை இந்த சிமெண்ட் ரோட்ல தான் போடுவானா? போடுமா. எங்க விதைச்சா நமக்கு பலன் வருமோ அங்கதான் விதைப்போம். அப்ப எங்க விதைக்கணும் அதை சொல்றாரு. மேல் வசனத்துல என்ன சொல்ற? உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவார்களாக. அப்ப சந்நிதியில, தேவனுடைய சந்நிதியில நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய விதையை விதைக்கணும். தேவனுடைய சந்நிதியில விதைக்கணும். நம்ம கூட பங்கும் இல்லை, சொந்த பந்தமும் இல்லை, ஆனா நமக்காக வசனத்தை பகிர்ந்தளிக்கின்ற தேவனுடைய ஊழியக்காரன், நமக்காக வேத வசனங்களை சொல்லி கொடுக்கின்ற ஊழியக்காரன், நமக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன், அவர்களிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காணிக்கையை நாம் கொடுக்கும்போது அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு நிச்சயமாய் அதனுடைய பலன் நமக்கு வந்து சேரும். ஆமென். உணர்ந்த வண்ணமாய் நாம் அனைவரும் நின்று ஜெபிக்கலாம்.
கிருபையும் இரக்கமும் மிகுந்த நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செழிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். செழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விதைக்க வேண்டும், நாங்கள் பலியிட வேண்டும். விதைப்பு என்கிறது கொடுத்தலுக்கு நிகரான அர்த்தம் உடையது. நாங்கள் ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறோம் என்று ஒரு நாளும் நினைக்கிறது இல்லை. உமக்கு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய ஸ்தானாதிபதியாய் என்ற ஊழியக்காரர்கள் ஜெபித்து ஆசீர்வதித்து வாங்குகிறார்கள். ஆனால் நாங்கள் உமக்கே அதை கொடுக்கிறோம். கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகத்தோட, மன சந்தோஷத்தோட, விசுவாசத்தோடு நாங்கள் விதைக்கிறோம். விதைக்கிறவர்கள் பலனை காண்பார்கள் என்ற வசனத்திற்கு இணங்க நாங்கள் இதனுடைய பலனை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் விதைக்கிற விதைப்பு நிமித்தம் எங்கள் வாழ்வு செழிக்கட்டும், குடும்பங்கள் செழிக்கட்டும். சூழ்நிலையை பார்க்காமல், கையை நெகிழ விடாமல் கர்த்தருக்கென நாங்கள் விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும். தண்ணீரின் மேல் உன் விதையை ஆகாரத்தை போடு, சில நாட்கள் கழித்து அதன் பலனை காண்பாய் என்ற வசனத்தின்படி நாங்கள் பலனை பார்ப்போம் என்று விதைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென்.